வணக்கம் குழந்தைகளா, 5th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 தமிழ் புக் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆல்ரெடி போன டேர்மில் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணியிருப்போம். இந்த டேர்முக்கு நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். வாங்க பார்த்துடலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனையும் திருக்குறள் தான். என்னோட குழந்தைய திருக்குறள் சொல்ல வைக்கிறேன். எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்கள். நீங்களும் உங்களோட குழந்தைங்களுக்கு அழகாக சொல்லிக் கொடுங்க, அழகாக படிக்க வைங்க, டெய்லிக்கும் படிக்க வைங்க. அதான் நான் அடிக்கடி சொல்கிறது, டெய்லிக்கும் படிக்க வைங்கன்னு தான் நான் சொல்லுவேன் எப்பயுமே. வாங்க பார்க்கலாம். பண்புடைமை நகையில்லும் இன்னாட இகழ்ச்சி பகையுள்ளும் பண்பல்ல பாடறியவர் மாட்டு. செகண்ட் திருக்குறள். நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. தேர்டு திருக்குறள். பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண். ஃபோர்த்து திருக்குறள். அறம்போலும் கூர்மை ரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். ஃபிஃப்த்து திருக்குறள். பண்பில்லான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமை யாழ் திரிந்தற்று. ஓகே குழந்தைங்களா, 5 திருக்குறளையும் பார்த்தாச்சு. இது போல் நீங்கள் எவ்ரிடே படித்தா தான் உங்களுக்கும் எளிமையாக இருக்கும். ஓகே, இதில் உள்ள சரியான விடையெல்லாம் பார்த்துடலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ நான் வந்துட்டு கொஸ்டின் கேட்க போகிறேன். அவங்க ஆன்சர் சொல்ல போகிறாங்க. பார்க்கலாமா? இகழ்ச்சி இச்சொல்லின் பொருள் என்ன? இகழ்தல். தேர்ட் ஒன் இஸ் கரெக்ட் ஆன்சர். பெருஞ்செல்வம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? பெரும் பிளஸ் கூட்டல் செல்வம். செகண்ட் ஒன் இஸ் கரெக்ட் ஆன்சர். பண்புடைமை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? பண்பு கூட்டல் உடைமை. தேர்ட் ஒன் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஃபோர்த் ஒன் பாருங்க. மரம் பிளஸ் போல்வர் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது? மரம் போல்வர். தேர்ட் ஒன் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஃபிஃப்த் ஒன் பாருங்க. செய்யுளில் நேர்மை என்னும் பொருள் தரும் சொல் எதுன்னு கேட்குறாங்க. நேர்மைனா என்னது? அறம். ஓகே, செகண்ட் ஒன் இஸ் கரெக்ட் ஆன்சர். இப்போ வந்துட்டு பாருங்க, சொற்களை பிரித்து எழுதுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இவ்விரண்டும். இவ்வு கூட்டல் இரண்டும். மக்கட்பண்பு. மக்கட் கூட்டல் பண்பு. ஓகே, பாருங்க. இப்போ செய்யுள் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வருவதை இச்சொற்களில் எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. அறம் போலும் மரம் போல்வர் நகையுள்ளும் பகையுள்ளும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எடுத்து எழுதியாச்சு. பாருங்கள். அன்புடைமை பண்புடைமை என்பன போல் ஈற்றில் மை என முடியும் 4 சொற்களை எழுத சொல்லியிருக்காங்க. மைன்னு சொல்கிற முடிகிற எழுத்து எழுத சொல்லியிருக்காங்க. வாங்க எழுதிடலாம். செம்மை, திண்மை, அடிமை, உடைமை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெசனில் உள்ள ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த ஒன் வேர்ட்ஸ் மட்டும் நம்மளுக்கு வராது. திருக்குறளில் பாதி கொடுத்துட்டு இந்த லைனில் பாதி கொடுத்துட்டு இதில் டேஷ் போட்டு கூட நம்மளுக்கு கேட்பாங்க. அதனால் நம்ம நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கிறது, எழுதி பார்க்குறது ரொம்பவே நல்லது. அதோடு இல்லாமல் திருக்குறளை பற்றின இந்த பேராகிராஃப் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் நம்ம நல்லா படித்து வச்சுக்கலாம். இதுலேருந்து ஒன் வேர்ட்ஸ் நிறையா கேட்குறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. வாங்க பார்க்கலாம். 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று திருக்குறள். 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று இது திருக்குறள். இப்படி தான் கேட்பாங்க. அடுத்து, இந்நூல் அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பிரிவுகளை உடையது. இதுலேருந்து என்ன கொஸ்டின் கேட்கலான்னா, முப்பிரிவுகளை உடைய நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா என்னன்னு சொல்லுவீங்க? அறம். திருக்குறள். திருக்குறளில் எது முப்பிரிவுனா? அறம் பொருள் இன்பம். ஓகே. இதில் 133 அதிகாரங்களும் 1330 குறட்பாக்களும் உள்ளன. இது எப்படி கேட்பாங்கன்னா, திருக்குறளில் எத்தனை அதிகாரம்னு கேட்டாங்கன்னா நீங்கள் 133ன்னு எழுதிடலாம். எத்தனை குறள்னு கேட்டாங்கன்னா 1330ன்னு எழுதிடலாம். ஓகேங்களா? இப்படி தான் ஒன் வேர்ட்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். உலகில் உள்ள அனைவரும் பின்பற்றத்தக்க சிறந்த அறநெறி கருத்துக்கள் இந்நூலில் உள்ளதால் இது உலக பொதுமறை என போற்றப்படுகிறது. எதனால உலக பொதுமறைன்னு போற்றப்படுகிறதுன்னு கேட்குறாங்கன்னா,
உலகத்தில் உள்ள எல்லா நூல்களையும் சிறந்த நூலாக அறநெறி கருத்துக்களை இது வந்து கொண்டுள்ளதால் இது வந்து உலக பொதுமறை நூல்னு போற்றப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்நூலை இயற்றியவர் யார்? திருவள்ளுவர். திருவள்ளுவர்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். இதுலேருந்து நம்ம எத்தனை ஒன் வேர்ட்ஸ் பார்த்தோம்னு பார்த்தீங்களா? ஸோ ஓகே, இதில் உள்ளது எல்லாமே நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் தான். இதுலேருந்து நம்மளுக்கு ஒன் வேர்ட்ஸ் கேட்கலாம், நம்மளுக்கு இந்த புக் பேக் சைட்லேருந்து ஒன் வேர்ட்ஸ் கேட்கலாம். ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே அழகாக படித்து வச்சுக்கோங்க, எழுதி பாருங்கள், எவ்ரிடே படிங்க, திருக்குறள் நல்லா படித்து வச்சுக்கோங்க குழந்தைங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது தான் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலில் அந்த வந்து பெல் பட்டன் கொடுத்துருங்க. நாங்கள் எப்போ தான் வீடியோ போடுறோமோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.